எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிதுலா முருகேசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எண்கள் பயன்படுத்தாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம எண்கள் பயன்படுத்திட்டே இருக்கோம். எந்த எண்கள் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஒரு வாகனம் வாங்கணுங்கிறதுல அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும். அவங்களுக்கு பிரியப்பட்ட வாகனத்தை வாங்கிடுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான எண்களை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதாங்க ஐயா. இப்ப அத பத்தின உங்களோட கருத்து சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், சரிங்களா, பிறந்த மனிதருக்கும் ஒவ்வொரு பலாபலங்கள் இருக்கிறது. கைரேகை, இந்த கைரேகை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கைரேகை எனக்கு இருக்காது. இதுதான் விதி, சரிங்களா. அப்போ ஒருத்தருக்கு வாகன எண்கள் வாங்க வேண்டும் என்றால் அவருக்கு தசா புத்தி எப்படி அமைக்கிறதோ அந்த மாதிரி எண்கள் வந்து சேரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம், குரு சந்திரன் தசா புத்தி அமையுது அப்படின்னா இயற்கையாகவே அவருக்கு 32ஆம் எண் வந்து அமையும். இயற்கையாகவே 32ஆம் எண் வந்து அமையும். அதே வந்து சந்திரன் திசை குரு புத்தி என்றால் 23ஆக மாறும். அப்போ குரு சந்திர யோகங்கிறது அதுதான். சந்திரன் குரு டிகிரி மாறுனா ஆட்டோமேட்டிக்கா 23ஆ மாறும். அது குரு சந்திர யோகம் அல்ல. இதை புரிஞ்சுக்குங்க, ஜோதிடர்களும் புரிஞ்சுக்குங்க. ஒரே கட்டத்தில் சரிங்களா, குரு கீழே மேலே சந்திரன் இருந்தால் குரு சந்திர யோகம், மேலே குரு கீழே சந்திரன் இருந்தால் சந்திரன் ப்ளஸ் குரு அப்படிங்கிறதா வரும். அப்போ 23 எண்கள் பேசும். அப்போ 23 எண் பேசும்போது அவருக்கு வாழ்வில் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள், வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் அதே வந்து 32ஆம் இருந்தால் அவர் வெற்றி பெறுவார், மிகப்பெரிய வெற்றி பெறுவார். இது வந்து இயற்கையாகவே தசா புத்தி நடக்கக்கூடிய சமாச்சாரம். சார், ஒருத்தர் தசா புத்தியை வந்து சரியில்லை. எப்படி சரியில்லை? ராகு திசை குரு புத்தி அப்படின்னு வந்துருச்சுங்க வச்சுக்கோங்க. ராகு திசை குரு புத்தி வரும்போது அவருக்கு இயற்கையாகவே 43 அல்லது 34 எண்கள் வந்து அமைஞ்சிடும். அந்த 43 எண்கள் வந்து சகல வகையிலும் கெட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 34 என்பது அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அந்த இடத்த விட்டு அவர் காலி பண்ணியே தீர்வார். இதுதான் இது வாகனங்கள்லாம் அமையும். கண்டிப்பா இயற்கை இறைவன் கொடுக்கக்கூடியது. இறைவன் கொடுக்கக்கூடியது இந்த இவ்வளவு விஷயங்களை கொடுக்கக்கூடியது, சரிங்களா. அப்போ ஒரு ராஜநிலை ஜோதிடர் அணுகி உங்கள் தசா புத்தி மற்றும் உங்களுடைய யோகி கருணாநாதன் மற்றும் உங்களுடைய அவயோகி மற்றும் உங்கள் திதிசூன்யம் முடக்கதிபதி இவர்களெல்லாம் கருத்தில் கொண்டு எண்களை அமைத்தால் மிக சிறப்பாக ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அப்போ அந்த எண்கள் தேர்வு செய்யும் போது, அருகில் உள்ள ராஜநிலை தேர்வு செய்யும் போது அதற்கென்று ஒரு சிறிய கட்டணம் கண்டிப்பாக ஆகும், சரிங்களா. அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் தாராளமாக ராஜநிலை ஜோதிடர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றிக்குண்டான எண்களை தேர்வு செய்து கொடுப்பார்கள், சரிங்களா. அல்லது எங்களையே அணுகலாம். உதாரணத்துக்கு என்னையவே அணுகலாம், டைரெக்டாகவே நான் அணுகலாம், தப்பே இல்லை. ஃபோன் அடிச்சு பண்ணீங்க, நான் தான் பேசுவேன். என்னுடைய ஃபோனில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நானே தான் பேசுவேன், சரிங்களா. நேரிலே வாடிக்கையாளருக்கும் சொல்கிறேன், டைரெக்டாக என்னையே பேசலாம். அப்போது ஒருவரை தேர்வு செய்ய வெற்றி பெற்ற வேண்டும் என்றால் இந்த அதாவது உதாரணத்துக்கு தான் ராகு குரு அமைஞ்சிட்டாருன்னா இப்படி இவருக்கு எந்த மாதிரி எண்களை தேர்வு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. எந்த மாதிரி எண்களை தேர்வு செஞ்சு கொடுக்கணும்? 74 32 அந்த எண்ணை தேர்வு செய்து கொடுத்தால் கண்டிப்பாக இவர் வெற்றி பெறுவார். அல்லது 32 74 அமைத்து கொடுத்தால் வெற்றி பெறுவார். இது வந்து மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடியது. அவருடைய
தசாபுத்தியை உண்டான மாற்றங்களை எண்களில் அமைத்து அந்த கிரக சேர்க்கை பலன்களை மாற்றி அமைத்து அவர் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து வகையான இதையும் செய்து தர முடியும். அப்போ இந்த மாதிரி எண்களை தேர்வு செய்ய கொடுக்கும்போது கண்டிப்பாக ராஜநிலை ஜோதிடர் மட்டும்தான் அணுக முடியும். நீங்கள் வேற யாரும் அணுகினாலும் கிடைக்காது. எண் கணித நிபுணர்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அதிர்ஷ்ட எண்லாம் கிடையாது. ராஜநிலை எவர் ஒருவர் ராஜநிலை ஜோதிடர் என்று சொல்கிறாரோ அவரால் மட்டுமே கண்டிப்பாக இதை செய்து கொடுக்க முடியும். ராஜநிலை படிச்சுக்கிட்டு அதிர்ஷ்ட அளவுக்களை கணிதம்னா தோதாகாது. அப்போ அவருக்கு அந்த ராஜநிலை படித்து பிரயோஜனம் இல்லை. ராஜநிலையோடைய அறிவு அவருக்கு இல்லை அப்படின்னே முடிவெடுத்துக்கலாம் மக்கள். சரிங்களா? ராஜநிலை ஜோதிடர் என்று எவர் பெயர் சுட்டி உங்களுக்கு வாகன எடுத்து கொடுக்குறாரோ அவரிடம் மட்டுமே வெற்றி காணலாம். இல்லைங்க நான் அதிர்ஷ்ட அளவுக்களை ஜோதிடம் இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக தொடவே தொடாதீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்க முடியாது. எண் கணிதத்தால் நம்பர் எடுத்து கொடுக்க முடியாது. சாதாரண எண் கணிதத்தால் எடுத்து கொடுக்க முடியாது. சரிங்களா? ராஜநிலை எண்களால் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை உண்டான பலன்களை கொடுக்க முடியும். இது நான் ஆணித்தரமா சொல்லுவேன். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே எண்கள் வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. இப்ப மருத்துவத்துறையிலயும் எண்கள் வேலை செய்யும் நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பாம்மா. மருத்துவத்துறையில இப்ப சித்த மருத்துவமாக வச்சுக்கோங்கம்மா, அவங்க குளிகை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. இப்ப பல குளிகையில இல்லை, இப்ப மாத்திரை தான். சித்த மருத்துவத்துலேயும் மாத்திரை வந்துருச்சு. சரிங்களா? ஒரு வேலைக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க. குளிகைனா ஒரு வேலைக்கு 3 குளிகை சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹோமியோபதியிலையும் குளிகை மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 2 கொடுப்பா, 3 கொடுப்பா, 4 கொடுப்பான்னு கொடுப்பாங்க. அப்போ அதுலேயும் ராஜநிலை எண்களை புகுத்தினால் கண்டிப்பாக மருத்துவத்துறையிலையும் வெற்றி பெறலாம். சார் இப்போ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா ராஜநிலை நேரங்களில் அந்த ஆப்ரேஷன் செய்தால் சக்ஸஸ் ஆகலாம். சரிங்களா? கரெக்டாக பண்ணுவாரா டாக்டரு அப்படின்னா கரெக்டாக பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம திறமை. ராஜநிலை ஜோதிடரோட கடமை அதுதான். நான் என்னுடைய சொந்த மகளை பேத்தி அந்த டைமுக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். கரெக்டாக ஷார்ப்பாக டைம் டாக்டர் சொல்லி கூடவே இருந்து படி எடுத்தோம். சரிங்களாம்மா? அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ என் பேத்தி பிறந்ததுக்கப்புறம், அதாவது என் மருமகள் அப்படி பேத்தி பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு இடத்துல சொத்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஜாப்பில் அடுத்த ஜாப்புக்கு போகிறாரு. ஒரு இன்னொரு மாதம் 1 லட்சம் வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி கார் கிடைக்கிற அளவுக்கு வந்துருக்குதா. இதெல்லாம் ஒருடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டைமிங், மெடிசன்ஸோடைய டேப்லெட்டோட எண்ணிக்கை. சரிங்களா? அடுத்தபடியாக அதை எத்தனை மணிக்கு உட்கொள்ளணும், இதெல்லாம் கரெக்டாக பார்த்தான்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரினா அந்த டைமிங் நம்மள ஃபாலோ பண்ண முடியாது. சிசேரியன்னா நம்ம எந்த டைம் நம்ம சொல்றோமோ அந்த டைம்க்கு அவங்க எடுத்துருவாங்க. இன்னைக்குமா நீ கேட்ட கேள்வி ரைட் தான். இன்னைக்கு யார் நார்மல் டெலிவரி கொடுக்குறாங்க அது சொல்லுங்க. எந்த டாக்டர் கொடுக்குறாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க? 100க்கு 99 பேர் சிசேரியன் தானே. உண்மை தானே? வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நார்மல் டெலிவரி தானே சார். வாய்ப்பு கிடைச்சா தானே, கிடைக்க விட்டாதானே டாக்டருங்க. அதையும் மீறி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர் அணுகிடுறாங்களே. இந்த டைமில் குழந்தை பிறக்க வச்சா நல்லா இருக்குமான்னு அணுகிடுறாங்களே. அது தவறு, மிகப்பெரிய தவறு. என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கணும்னா நான் என்னுடைய பேத்திக்கே சொன்னேன், அந்த பேத்திக்கே டைம்னா இறைவன் அந்த டைம் கொடுத்துருக்கான். அதான் அந்த டைமில் பிறந்திருக்கு பேத்தி. சரிங்களா? ஒவ்வொரு பிறப்பும் இறைவன் அருள் இல்லாமல் பிறக்காது. ஜோதிடர் அணுகினாலும் ஜோதிடர் ஒரு டைம் கொடுத்தா அந்த டைம் இறைவன் கொடுத்த நேரத்தில் ஜோதிடர் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. சரிங்களா? இதை எந்த யாரையும் மாற்ற முடியாது. சரியாம்மா? அப்போது அந்த இயற்கையாக பிறக்கும் குழந்தை அது சாத்தியமற்றது. ஆப்ரேஷன் பண்ணால் மட்டுமே டைம் கொடுத்து பண்ணலாம். இயற்கையாக பிறக்கக்கூடியது இறைவன் கொடுத்த விதி என்னமோ அதுதான் நார்மல் டெலிவரி. அது நார்மல் டெலிவரிக்கு இன்றைக்கி பெரும்பாலும் வாய்ப்பில்லை. இன்றைக்கி மருத்துவத்துறையில் இன்றைக்கி எல்லா மருத்துவத்துறையிலையும் பெரும்பாலும் இயற்கையாக பிறப்பதற்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது.
சரிங்களாம்மா?